மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் நடந்த சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஜார்க்கண்டில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு சூழல் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டன. ஆனால் அவ்வாறு இல்லை. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே வேளையில் மகாராஷ்டிராவில் கருத்து கணிப்புகளையும் மீறி பிஜேபி கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சொல்லப்போனால் கவலை அளிக்கிறது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையிலான மகாயுதி என்னும் அந்த கூட்டணி மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஆட்சியை தக்க வைத்திருப்பது பாஜக அரசின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக சொல்ல முடியாது. எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறிப் போயிருக்கின்றன. குறிப்பாக காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடிய 2 பெரும் சமூகங்கள், ஒன்று தலித் சமூகம், இன்னொன்று சிறுபான்மை சமூகம். இந்த வாக்குகளை ஒருங்கிணைப்பதிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை. குறிப்பாக பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களின் தலைமையிலான வஞ்சித் பகுஜன் அகாடி என்கிற கட்சி 237 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியது. அதே அளவுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இந்த 2 கட்சிகளும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற கட்சிகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலித் வாக்குகளை இந்த 2 கட்சிகளும் வெகுவாக பிரித்திருக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் 1000-500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட பல இடங்களில் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய, வெகுவாக வாக்களிக்கக்கூடிய தலித்துகளின் வாக்குகள் சிதறியது இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமாக நான் உணர்கிறேன். இந்தியா கூட்டணியில் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களையாவது இணைத்திருக்க வேண்டும். அது நிகழாமல் போனது. இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் 3 பேருக்கு நான் மும்பையில் பிரச்சாரம் செய்தேன். 3 பேருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மலாடு என்ற தொகுதியிலே அஸ்லாம் ஷேக் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆரே காலனி தொகுதியிலே ஆனந்த் பாலா பீனர் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். தாராவியிலே ஜோதி ஏக்நாத் கெய்க்வாட் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 காங்கிரஸ் வேட்பாளர்கள், ஒரு சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் வேட்பாளர். தமிழர்கள் அடர்த்தியாக வசிக்கிற பகுதியில் தலித்துகள்
பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதியில் இஸ்லாமியர்களும் தாராவிலே மிக அதிகமாக உள்ளனர். இந்த பகுதிகளில் இந்த 3 வேட்பாளர்களுமே வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி, பாஜகவின் வெற்றி ஒரு நல்ல அறிகுறி அல்ல. அது கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது.